ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் விஜய் பிரபா. ஸ்மால் பாஸ் அதை பற்றி தான் பேச போகிறோம். ஸ்மால் பாஸ் வந்து எத்தனை பேருக்கு பிடிச்சிருந்துச்சு, எத்தனை பேருக்கு பிடிக்கல, அது என்ன சேஞ்சஸ்லாம் பண்ணியிருந்தா நல்லாயிருக்கும் அப்படின்றது தான் நம்ம பேச போகிறோம். ஸ்மால் பாஸ் 1 வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக 75 எபிசோட்ஸ் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் சோசியல் மீடியாவில் சூப் வீடியோ அப்படின்னா ஒரு ஒரு வீடியோ 2 வீடியோ இல்லைன்னா ஒரு 3 வீடியோ பண்ணியிருப்பாங்க. தொடர்ந்து ஒரு சூப் வீடியோ வந்து 75 எபிசோட் வந்து பண்ணது எனக்கு தெரிஞ்சு சோசியல் மீடியா ஹிஸ்ட்ரியில் நம்ம மட்டும்தான். ஆரஞ்சு மிட்டாய் தான். ஸோ அது 100 எபிசோட் பண்ண முடியாமல் போயிடுச்சு. அதுக்கு வந்து ஒரு சில காரணங்கள் இருந்தது. எவ்வளோ தூரம் பண்ணதே ஆக்சுவலாக பெரிய விஷயம் தான். இன்னும் பண்ணியிருக்கலாம். ஆனால் ஃபினான்ஸ் இஷ்யூஸ் அண்டு அதர் இஷ்யூஸுமே நிறையா இருந்தது. இப்போ வந்து ஸ்மால் பாஸ் 2 வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணால் உங்கள் சப்போர்ட் இருக்குமா? ஸ்டார்ட் பண்ணலாமா? அதில் யார் யாரை கண்டஸ்டன்ஸாக போடலாம்? அதுதான் இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்க வந்தேன். கண்டஸ்டன்ஸாக வந்து ஸ்மால் பாஸ் 1ல் இருக்க ஒரு சில பேரை போடலாமா? கம்ப்ளீட்டாக வேறு யாராவது போடலாமா? வேறு யார் யாரை போட்டால் யாருக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா கரெக்டாக இருக்கும் அப்படின்றத வந்து கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு வந்து ஸ்மால் பாஸ் 2 ஷோ வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு மைண்ட் செட்டில் இருக்கும். அதுக்கு யாராவது ஸ்பான்சர் பண்ணுற ஐடியா இருந்தது, நான் வந்து உங்கள் கண்டென்ட்டுக்கு வந்து ஸ்பான்சர் பண்ணுறேன், என் பிராண்டை வந்து நீங்கள் பப்ளிசிட்டி பண்ணுங்கள் அப்படின்னா பிராண்டு வந்து நம்ம பப்ளிசிட்டி பண்ணி தரலாம். ஸ்பான்சர்ஷிப்பும் வந்து ஏற்றுக்கலாம். அப்படி யாராவது இருந்தாலும் வந்து அது கமெண்டில் தெரிவிங்க. அண்டு இன்னொரு விஷயம், ஸ்மால் பாஸ் 1ல் கலந்துக்கிட்டவங்க வீட்டுக்கு ஹோம் டூர் போகலாம். இப்போ என்ன பண்ணுறாங்க, என்னென்ன ஸ்மால் பாஸ் 1க்கு அப்புறம் அவங்களுக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு, நிறைய பேருக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. அது யார் யாருக்குன்றது நான் சொல்கிறத விட அங்கே போய் பார்த்தா அவங்களே சொல்லுவாங்க. நான் இதுக்கப்புறம் நம்ம ஷோ பண்ணதுக்கப்புறம் இதெல்லாம் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன். கவிதை கோபால் வந்து எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஆர்கெஸ்ட்ராவில் சிங்கர் ஆகிட்டார். தமிழ்நாடு முழுக்க வந்து சுற்றுப்பயணம். இப்போ வந்து வேதாரண்யமோ எங்கேயோ இருக்காருன்னு நினைக்கிறேன். அங்கே வந்து கச்சேரியில் பாட்டு பாடிட்டு இருக்காரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ ஒருத்தராக தேடி போய் என்ன நடந்திருக்கு, அவங்களுடைய லைஃப் ஸ்டைல். இப்போ செஞ்சிமுத்து இருக்கார், அவர் இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ இந்த மாதிரியான அப்டேட்ஸ் எல்லாம் வந்து பார்க்கலாம் அப்படின்ட்டு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். அந்த மாதிரி பிளாக் போகலாமா? போகிறதா இருந்தால் ஃபஸ்ட்டு யார் வீட்டுக்கு நம்ம போய் பார்க்கலாம் அவங்கள, அதையும் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். முன்னாடியே சொன்னதான், ஸ்மால் பாஸ் 2 வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா அதில் யார் யாரை கண்டஸ்டன்ஸாக போடலாம், யாரை விஜேவாக போடலாம். நான் வந்து கண்டஸ்டன்ஸாக உள்ளே இருக்கலாமா, இல்லை விஜேவாக நான் வெளியே இருக்கவா? ஸோ புதுசாக வேறு யாராவது விஜேவாக போட்டால் இவங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு என்ன ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது. ஸோ அதனால் உங்கள்கிட்டயே நான் அந்த கேள்வியை விடுறேன். யாரை போட்டால் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து வெளியே இருந்தும் ஒரு சில பேருக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கோம். எல்லாருமே இன்ஃப்ளூயன்சராக இல்லாமல் போன வாட்டி நம்ம எல்லாருமே இன்ஃப்ளூயன்ஸாக போடல, தெரியாத முகங்கள், புதுமுகங்கள் ஒரு 2-3 பேரை போட்டோம். அது மாதிரி தான் இப்போவும் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்மால் பாஸ் 2 கம்மிங் சூன். ஸோ அவ்வளோதான் இப்போதைக்கு அப்டேட் பண்ண முடியும். அந்த கம்மிங் சூனுக்கு கான வேலைகள் நடந்துகிட்ருக்கு. ஸோ அதான் நான் எல்லாத்தையும் நடத்திட்டு சொல்கிறேன். ஒன் செகண்ட் அதான் ஸ்பான்சர்ஷிப் பண்ணுற ஐடியா இருந்தது அப்படின்னா என் நம்பர் வேணால் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். என் நம்பருக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களோட பிராண்டை வந்து நம்ம ஷோவில் வந்து பப்ளிசிட்டியை வந்து பண்ணி கொடுக்கலாம். ஸ்மால் பாஸ் 1 எத்தனை பேருக்கு பிடிக்கும், ஸ்மால் பாஸ் 2 பண்ணலாமா வேணாமா அப்படின்றத வந்து கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கருத்தை வந்து நீங்கள் சொல்லுங்கள். அதே மாதிரி ஸ்மால் பாஸ் 1ல் இருந்தவங்கள யாரை ஸ்மால் பாஸ் 2ல் நம்ம போடலான்றதையும் நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் ஸ்மால் பாஸ் 1ல் இருந்த கண்டஸ்டன்ஸ் வீட்டுக்கு ஹோம் டூர் போகிறதா இருந்தால் யார் வீட்டுக்கு ஃபஸ்ட்டு போகலாம் அப்படின்றதையும் நீங்கள் மறக்காமல் சொல்லுங்கள். ஓகேவா?